Hi all, welcome to Vishine Academy. இன்னைக்கு நம்ம இந்த aptitude series ஓட class 7 தான் வந்து பார்க்க போறோம். So இந்த 7th classல நம்ம square and square root ஓட part 2 வீடியோ பார்க்க போறோம். So part 1 வீடியோல square கண்டுபிடிக்கிறதுக்கான shortcut tricks எல்லாமே நம்ம வந்துட்டு பார்த்தோம். இப்போ part 2 வீடியோல square root கண்டுபிடிக்கிறதுக்கான shortcut tricks and square rootனா என்ன அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே வந்துட்டு பார்க்கலாம். So square root அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு 4 அப்படின்னு இருக்கு. ஸோ ரூட் ஆஃப் 4. ஸோ ரூட் ஆஃப் 4னா என்ன அர்த்தம்? 4 நம்ம எப்படி எழுதலாம்? 2 into 2 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ இப்படி சேம் வேல்யூவோட மல்டிபிள்ஸ்ல ரூட்குள்ள இருந்துச்சுன்னா இதை நம்ம வந்துட்டு 2 ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகி அது வெளியே வரும்போது என்னவா வரும்னா பிளஸ்ஸா -2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுதான் வந்து ரூட் 4ஓட வேல்யூ என்னன்னு கேட்டால் பிளஸ்ஸா -2. இதை தான் வந்துட்டு ஸ்கொயர் ரூட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ இங்க எக்ஸாம்பிள் வந்து 9 இருக்கு, அதாவது ரூட் ஆஃப் 9. அப்போ ரூட் ஆஃப் 9 நம்ம எப்படி எழுதலாம்? 3 into 3 அப்படின்னு எழுதலாம். அப்போனா அது என்ன அர்த்தம்? ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர். ஸோ இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். வெளியே வரும்போது பிளஸ்ஸா -3ன்னு வரும். ஸோ இது ஏன் பிளஸ்ஸா -3 போடுறோம்னா இப்போ +3 the whole ஸ்கொயரும் நமக்கு என்ன வரும்? 9 தான் வரும். -3 the whole ஸ்கொயரோட வேல்யூவும் நமக்கு 9 தான். அதனால ரூட் 9 அப்படின்னு சொல்லி நம்ம போடும்போது பிளஸ்ஸா -3 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுறோம். இப்போ நார்மலா வந்துட்டு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம 1089 எடுத்திருக்கோம். ஸோ பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னா ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்போ இது வந்து 2 டேபிளில் போகுமானா போகாது, ஏன்னா யூனிட் டிஜிட் 9ன்னு இருக்கு. இப்போ 3 டேபிளில் ட்ரை பண்ணலாம். ஸோ 3 3s are 9, ரிமைனிங் 1 இருக்கும், அது இங்கே இருக்கும். அப்போ 3 6s are 18, மறுபடியும் 3 3s are 9. அகெயின் 3 டேபிள், 3 1s are 3, 3 2s are 6, 3 1s are 3. மறுபடியும் இது எதில் போகும்? 11 டேபிள். ஸோ 11 11s are, மறுபடியும் 11 வந்து 11 டேபிளில் தான் போகும். 1 வந்து வந்துருச்சு. அப்போ ரூட் ஆஃப் 1089 நம்ம எப்படின்னு எழுதலாம்? ரூட் ஆஃப் 3 into 3 into 11 into 11 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ 3 into 3 into 11 into 11. ஸோ மறுபடியும் இதை நம்ம எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர் into 11 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதலாமா? அப்போ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன வரும்? 3 into 11 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 3 11s are என்னது? 33. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1089ஓட வேல்யூ என்ன? 33. ஸோ இது வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுவே அடுத்த மெத்தட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிவிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிவிஷன் மெத்தடுக்கு நம்ம இப்படி வந்து போடணும். ஸோ 1089. ஸோ பின்னாடி இருந்து நம்ம பேர் பண்ணிட்டே வரணும். ஸோ 8 9 ஒரு பேர், 1 0. இப்போ இன்னும் டிஜிட் இருந்துச்சுன்னா அந்த ஒரு டிஜிட் மட்டும் தனியாக வரும். இப்போ எதோட ஸ்கொயர் வந்து கிட்டத்தட்ட இதுக்கு பக்கத்தில் வரும்னு பார்ப்போம். ஸோ 2 2s are 4, 4க்கும் 10க்கும் தூரமாக இருக்கு. 3 3s are 9, அப்போ 10க்கு பக்கத்தில் வர்றது என்னது? 9. ஸோ 3 3s are 9. ரிமைனிங் என்ன இருக்கு? 1 இருக்கு. இப்போ இந்த பேர் அப்படியே நம்ம வந்து கீழே இறக்கணும். ஸோ 89. ஸோ இப்போ இந்த 3யை நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 3 2s are என்னது? 6. ஸோ அந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி, அதாவது 3 into 2 பண்ணி இங்கே வந்து எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே ஒரு வேல்யூ போடணும், அதே வேல்யூவை இங்கே வந்து நம்ம போடணும். ஸோ இங்கேயும் ஒரே வேல்யூ போட்டால் இது ஒன்று 189 வரணும், இல்லை கிட்டத்தட்ட பக்கத்தில் வர மாதிரி வந்து பார்க்கணும். பட் இது ஃபைனல் பேரண்ட்னால ஸ்ட்ரெயிட்டாக இந்த வேல்யூ வந்தால் தான் நமக்கு 0 வரும், நம்மளால பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ 6 இருக்கு. இப்போ 6 2s are இங்கே போட்டிங்கன்னா, ஸோ 6 2 போட்டு இன்டூ அதே நம்பர் வச்சு தான் நம்ம பண்ணணும். அப்போ என்ன வரும்? 2 2s are 4 வரும், 2 6s are 12 வரும், 124 வருது. அப்போ அது வந்து இல்லை. அடுத்து 3 போட்டு பாருங்க. 3 3s are என்ன வருது? 9 வருது. 6 3s are வந்து 18. அப்போ 1 வருது. அப்போ இங்கே 3 வரணும், இங்கேயும் 3 வந்து வரணும். அப்போ 189 0 வந்து வந்துருச்சு. அப்போ இப்போ 1089ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ என்னது? 33. இப்போ இன்னும் உங்களுக்கு வேல்யூ இருந்துச்சுன்னா மறுபடியும் இந்த 6 வந்து அப்படியே எடுத்துட்டு இந்த டிஜிட்டை இன்டூ 2 பண்ணி எழுதிட்டு பக்கத்துல என்ன டிஜிட் வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ரூட் ஆஃப் 1089 என்னது? 33. ஸோ போன மெத்தட்ல கண்டுபிடிக்கும் போது நமக்கு 33 தான் வந்துச்சு, டிவிஷன் மெத்தட்லயும் 33 தான் வருது. பட் இது வந்து ஒரு லாங் ப்ரொசீஜர். உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஷார்ட்கட்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோலயே ஸ்கொயர் வேல்யூ உங்களுக்கு 1லேருந்து 50 வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் வேல்யூவை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
யூனிட் டிஜிட் பாருங்க, இங்க 1 இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க 9 இருக்கு, 6 5 6 9 4 1. இங்க பாத்தீங்கன்னா 1 4 6 9 5 0 இந்த வேல்யூஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு ரிப்பீட்டடா இங்க 1 4 9 6 5 திரும்பி 6 9 4 1 0 இதே தான் வந்துட்டு வருது. அப்போ யூனிட் டிஜிட் 1 எதுக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1க்கும் 9க்கும், அதாவது 1க்கும் 9ஓட நீங்க 9 மல்டிப்ளை பண்ற 19 80 29 39 இது மாதிரி எது பண்ணாலும் யூனிட் டிஜிட் வந்து 1 இருக்கு. அதே மாதிரி 4க்கு பாத்தீங்கன்னா 2க்கும் 8க்கும் வந்து 4 வருது. திரும்பி 9 வந்து 3க்கும் 7க்கும் வருது. 6 வந்து 4க்கும் 6க்கும் வருது. 5 வந்து 5க்கு மட்டும் வருது. 10 வந்து 0 வந்து 10க்கு மட்டும் வருது. ஸோ இதை வந்து நம்ம ட்ரிக்கா யூஸ் பண்ணி தான் ஸ்கொயர் ரூட்டே கண்டுபிடிக்க போறோம். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் டிஜிட் 1 எதுக்கெல்லாம் வரும்னா 1ஓட சீரீஸ்க்கும் 9ஓட சீரீஸ்க்கும், அதாவது 11 19 21 29 இந்த மாதிரி வரும். அதே மாதிரி 4 எதுக்குன்னா 2 and 8க்கு 22 28 அந்த மாதிரி. 9 எதுக்கு வரும் 3க்கும் 7க்கும். 6 எதுக்கு வரும் 4க்கும் 6க்கும். 5 எதுக்கு வரும் 5க்கு வரும். 0 எதுக்கு வரும் 10 20 அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நமக்கு வந்து 0 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ 2 3 7 8 இந்த மாதிரி யூனிட் டிஜிட் வந்து எங்கேயுமே நமக்கு வரவே இல்லை ஸ்கொயர் வேல்யூஸ்ல. அப்போ உங்களுக்கு யூனிட் டிஜிட்ல 2 3 7 8 யூனிட் டிஜிட்னா என்னது லாஸ்ட் டிஜிட். இப்போ இதோட யூனிட் டிஜிட் எது 1 தான் யூனிட் டிஜிட், இங்க 4 தான் யூனிட் டிஜிட். அந்த மாதிரி 2 3 7 8 வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்ல இருந்துச்சுனாலே அதுக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பா 149650 இது இருந்தாதான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து வரும். ஸோ இப்போ ஷார்ட்கட்ல சேம் வேல்யூஸ் நம்ம அங்கே 2 மெத்தட்ல பண்ண அதே வேல்யூவை எடுத்துக்கலாம். ஸோ 1089. இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட்டை கன்சிடர் பண்ணுங்க. ஸோ 9ன்றது எதுக்கும் வரும். 9 வந்து 3க்கு வரலாம், இல்லைன்னா 7க்கு வந்து வரலாம். அப்போ லாஸ்ட் டிஜிட் 3ஆ இருக்கலாம், இல்லைன்னா 7ஆ இருக்கலாம். இப்போ 4 டிஜிட் வந்திருக்கா நமக்கு. அப்போ 4 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 2 டிஜிட். அப்போ 2 டிஜிட் இன்டூ 2 டிஜிட் பண்ணும்போது நமக்கு அவுட்புட்ல 4 டிஜிட் வரணும். அப்போ இங்க நம்ம ஃபைனல் டிஜிட் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் முன்னாடி ஒரு டிஜிட் வருது, அதை கண்டுபிடிக்கணும். இப்போ ஈவன் நம்பரா வந்துச்சுன்னா நீங்க டிவைட் பை 2 பண்ணணும். ஒருவேளை ஆட் நம்பர் இப்போ வந்து 3 டிஜிட் நம்பர் தான் வந்திருக்கு இங்க இருந்துச்சு அப்படின்னா 3 + 1 டிவைடட் பை 2 வந்து பண்ணீங்கன்னா 4 டிவைடட் பை 2 மறுபடியும் வந்து 2. ஸோ 2 டிஜிட் அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு வரும். ஸோ இப்போ இந்த யூனிட் டிஜிட்டுக்கு பக்கத்தில் இருக்க நம்பரை விட்டுருங்க. இப்போ இங்க என்ன இருக்கு 10 இருக்கு. ஸோ 10 வந்து எந்த ஸ்கொயருக்கும் இடையில வருதுன்னு பாருங்க. ஸோ 10ங்கிறது 3 ஸ்கொயருக்கும் 4 ஸ்கொயருக்கும் இடையில தான் நமக்கு வந்து 10 வரும். அப்போ அதோட லோவஸ்ட் வேல்யூ என்னது 9. அப்போ 9 வந்து எதோட ஸ்கொயர் 3யோட ஸ்கொயர். அப்போ இந்த இது வந்து ஒன்று 33 இல்லைன்னா 37ஆ வந்துட்டு இருக்கலாம். ஸோ 33யோட ஸ்கொயரா இது இருக்கலாம், இல்லைன்னா 37ஓட தான் வந்து இருக்கலாம். ஸோ இதோட மிடில் நம்பர் என்னது 35. ஏன்னா 5 சீரீஸ் தான் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அதனால. ஸோ 5ன்னு வந்துச்சுன்னா போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் ஸ்கொயர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும். 35க்கு 5ன்னு வந்தாலே 5 × 5 என்னது 25. இங்கே 3 இருக்கு, 3க்கு அடுத்த நம்பர் வந்து 4. ஸோ 3 4s are என்னது 12. ஸோ 1225 இருக்கு. ஸோ 1225 விட 1089 வந்து சின்னது. அப்படின்னா இதுக்கு முன்னாடி தான் இருக்கணும், இதுக்கு பின்னாடி போக போக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இதுக்கு முன்னாடி தான் இருக்கணும். அப்போ என்ன வேல்யூ 33 தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ ரூட் ஆஃப் 1089ஓட கரெக்ட் ஆன்சர் என்ன 33. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ போன கொஸ்டின்ல 4 டிஜிட் இருந்துச்சு, இங்க 5 டிஜிட் இருக்கு. அப்போ 5 டிஜிட்னா என்ன அர்த்தம் 5 + 1 டிவைடட் பை 2. ஸோ 6 3. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட்டை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. 1 வந்து வருது. ஸோ 1 எதுக்கெல்லாம் வரும் 1க்கு வரும், இல்லைன்னா 9க்கு வந்து வரும். ஸோ ஒன்று ஃபைனல் டிஜிட் வந்து 1ஆ இருக்கலாம், இல்லைன்னா 9ஆ இருக்கலாம். அதுக்கு இருக்க பக்கத்து நம்பரை விட்டுருங்க. இப்போ இன்னும் இருக்கு 102 இருக்கு. ஸோ இப்போ 10 × 10 என்னது 100ன்னு தெரியும். 11 ஸ்கொயர் என்னது 121. அப்போ 10 ஸ்கொயருக்கும் 11 ஸ்கொயருக்கும் இடையில தான் வந்துட்டு 102 வந்து வரும். அப்போ இதோட சின்ன நம்பர் என்னது 100. அப்போ அது எதோட ஸ்கொயரு 10. அப்போ ஒன்று வந்து 101ஆ இருக்கலாம், இல்லைன்னா 109ஆ வந்துட்டு இருக்கலாம். இடையில இருக்கிற நம்பரு 105. ஸோ 105க்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் 5 × 5 வந்து 25. 10 × 11 என்னது 110.
10. ஸோ 11,025 நமக்கு இங்க கொடுத்துருக்கிறது 10,201. அப்போ இதுக்கு முன்னாடி தான் வந்து வரணும். அப்போ ஆன்சர் என்னது 101. ரூட் ஆஃப் 10,201 ஓட வேல்யூ என்னது 101. ஸோ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து 6 டிஜிட் வச்சு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு 5 டிஜிட் 4 டிஜிட் 3 டிஜிட்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் வந்து அதே தான். 6 டிஜிட்ல மட்டும் கொஞ்சம் ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து 6 டிஜிட் இருக்கு. ஸோ 6 டிஜிட் டிவைடட் பை 2 என்னது 3. அப்போ 3 டிஜிட் இன்டூ 3 டிஜிட் நமக்கு பண்ணும்போது தான் எத்தனை வருது 6 டிஜிட் வந்து வருது. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட் வந்து சேம் ஆஸ் நம்ம அப்படி தான் கண்டுபிடிக்கணும். 1 எதுக்கெலாம் வரும் 1க்கு வரும், இல்லைன்னா 9க்கு வந்து வரும். ஸோ அப்போ இதுக்கு ஒரு இடத்துல வந்து ஒன்று 1 வரணும், இல்லைன்னா வந்து 9 வரணும். இதுக்கு முன்னாடி 2 டிஜிட் வந்து இருக்கு. ஏன்னா 3 டிஜிட் மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு 6 டிஜிட் வருது. இப்போ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த நம்பர் அடிச்சுட்டு மீதி நம்பர் கன்சிடர் பண்ணுவோம். இப்போ 6 டிஜிட் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் எடுத்துக்கோங்க. 51. ஸோ 51 எதுக்கு இடையில வரும் 49க்கும் 64க்கும் இடையில வந்து வரும். அப்போ அது சின்னது வந்து 49. அப்போ அதோட ஸ்கொயர் எது 7. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன வரும்னா 7 வரும், இங்கேயும் 7 வரும். இப்போ நம்ம மிடில் நம்பர் மட்டும்தான் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து நம்ம அந்த டிவிஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். நம்ம இனிஷியலா பார்த்தோம்ல 2 மெத்தட், அதுல இருக்கிற டிவிஷன் மெத்தட். ஸோ 51 9 8 4 1. ஸோ என்ன சொன்னா பேர் பண்ணிட்டே வரணும். ஸோ இது 2 ஒரு பேர், இது 2 ஒரு பேர், இது 2 ஒரு பேர். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட் என்னன்னு தெரியும் 7ன்னு தெரியும். ஸோ 7 7 7 7 சார் என்னது 49. ஸோ 51ல 49 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 2. அடுத்த டிஜிட் அப்படியே இறக்குங்க 98. ஸோ இங்க என்ன சொன்னா இதை இன்டூ 2 பண்ணணும். ஸோ 7 2 சார் என்னது 14. ஸோ 14 கூட ஏதோ ஒரு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணி நம்ம இந்த வேல்யூ வரணும். ஸோ 1 4 2 into 2. ஸோ 2 2s are 4, 2 4s are 8, 2 1s are 2. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த நம்பர் தான் வரும். ஏன்னா 143 நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூ அதிகமாக வரும். 3 3s are 9, 3 4s are 12, ரிமைனிங் 1, 3 1s are 3, ரிமைனிங் 4. ஸோ 429 வருது. நமக்கு 298 தான் வேணும். அப்போ இந்த நம்பர் தான் நம்ம போட முடியும். ஸோ 2 இங்கே வந்து 2. ஸோ நமக்கு இங்கே 284 வந்து வரும். ஸோ இப்போ நமக்கு செகண்ட் வேல்யூ கிடச்சிருச்சா, நீங்கள் இதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா யூனிட் டிஜிட் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இங்கே என்ன வரும் 2 வரும், இங்கே ஒரு 2 வரும். இப்போ மிடில் வேல்யூ நம்ம என்ன 725 வரும். ஸோ இந்த 725க்கு நீங்கள் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதே வந்துட்டு ஒரு பெரிய வேல்யூ. அப்போது இந்த சம்மில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க நம்பரோட ரூட் டிஜிட் கண்டுபிடிங்க. ரூட் டிஜிட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா எல்லா டிஜிட்டையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்க. ஸோ 5 + 1 6, 6 + 9 15, அப்புறம் வந்துட்டு 15 16 20 28. ஸோ 28நாலும் மறுபடியும் ப்ளஸ் பண்ணுங்க. 2 + 8 வந்து 10. ஸோ 10ஐயும் ப்ளஸ் பண்ணால் உங்களுக்கு 1 வருது. ஸோ ரூட் டிஜிட் என்னன்னு வந்திருக்கு 1 வந்து வந்திருக்கு. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் மல்டிப்ளிகேஷன்ல ரூட் டிஜிட் கண்டுபிடிக்கணும். அதாவது 721 into 721. ஸோ 7 + 2 9, 9 + 1 வந்து 10. அதே மாதிரி 7 + 2 9, 9 + 1 வந்து 10. ஸோ 1 + 0 வந்து 1, 1 + 0 வந்து 1. ஸோ 1 into 1 1. அப்புறம் இங்க ரூட் டிஜிட் 1 வந்திருக்கு. நமக்கு கொஸ்டினோட ரூட் டிஜிட்டும் 1. அப்போ ஆன்சர் வந்து 721 தான் கரெக்ட். உங்களுக்கு இந்த 729க்கு ரூட் டிஜிட் எடுத்து காட்டுறேன். ஏன்னா அது வேற தான் வந்து வரும். 729 729. ஸோ 7 + 2 வந்து 9, 9 + 9 வந்து 18. இங்கேயும் 18 வருமா? ஸோ 1 + 8 வந்து 9, இங்கேயும் 9. ஸோ 9 into 9 என்னது 81. மறுபடியும் 8 + 1 வந்து 9. இதுக்கு ரூட் டிஜிட் என்னது 9 வந்து வருது. அப்போ இந்த ஆன்சர் வந்து வராது. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 721 ஸ்கொயர் தான் வந்து 519841. ஸோ 6 டிஜிட் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ப்ராசஸ் பெருசாக பண்ணணும். ஒருவேளை வந்துட்டு 5 டிஜிட் 4 டிஜிட்லாம் வந்துச்சுன்னா போன சம் பண்ண மாதிரியே நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு டெசிமல்ல வந்துட்டு இருக்கு. ஸோ டெசிமல்ல இருந்தால் கூட நீங்கள் பயப்பட வேணாம். யூனிட் டிஜிட் என்ன இருக்கு 9 இருக்கு. ஸோ 9 எதுக்கு வரும் 3க்கு வரும், இல்லைன்னா வந்துட்டு 7க்கு வந்து வரும். இங்கே 4 டிஜிட் தான் இருக்குது. அப்போ 2 டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணாதான் 4 டிஜிட் வரும். ஸோ அடுத்த நம்பரை விட்டுருங்க. இங்கே வந்து 13 இருக்குது. 13 எதுக்கு இடையில வரும் 3க்கும் 4க்கும். ஸோ அப்போ சின்னது என்னது 3. ஒன்று 33 வரணும், இல்லைனா 37 வரணும். இதுக்கு ரெண்டுத்துக்கும் மிடில் நம்பர் 35. ஸோ 35 என்னது 5 5s are 25. 3 into 4 வந்து
12. ஸோ 1225 அதை விட இந்த நம்பர் வந்து அதிகம். அப்போ எந்த நம்பர் தான் வரும்? 37 தான் வந்துட்டு வரணும். பட் நமக்கு டெசிமல் இருக்கு. இப்போ 2 டிஜிட் தள்ளி டெசிமல் இருந்தா ரூட்ல இருந்து வெளியே வரும்போது அது ஒரு டிஜிட்டா மாறிடும். அப்போ ஒரு டிஜிட் தள்ளி நீங்க டெசிமல் வைக்கணும். அப்போ 3.7 தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் இப்போ வந்து 0.000 இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் நம்ம மாத்திக்கலாம். ஸோ ரூட் ஆஃப் 69169 இதான வேல்யூ இருக்கு. ஜீரோலாம் விட்டுருங்க. எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 8 டிஜிட். அப்போ 8 zeros வந்து போட்டுக்கோங்க கீழே. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ரூட் ஆஃப் 69169 அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ ரூட் ஆஃப் 69169. ஸோ 5 டிஜிட் இருக்கு. ஸோ இப்போ 9க்கு எதுலாம் வரும்? வழக்கம் போல 3யும் 7ம் வந்துட்டு வரும். ஸோ 5 டிஜிட் இருக்கு. அப்படின்னா எத்தனை டிஜிட் வந்து வரணும்? 3யும் நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு 5 டிஜிட் வந்து வரும். அடுத்த வேல்யூவை விட்டுருங்க. 691. ஸோ 691 எந்த ரெண்டு ஸ்கொயருக்கும் நடுவில் வரும்னு பார்த்தீங்கன்னா 26க்கும் 27க்கும் இடையில வந்துட்டு வரும். அப்போ சின்னது எது? 26. அப்போ 26. இப்போ இதுக்கு நடு வேல்யூ என்னது? 265. ஸோ 265 into 265. So 55 என்னது? 25. 26 into நம்ம 27 பண்ணணும். So நமக்கு ஆல்ரெடி 26 ஓட வேல்யூ என்னன்னு தெரியும்? 676 தெரியுமா? இது கூட ஒரு 26 வந்து ஆட் பண்ணுங்க. 2 1 7 8 9 10 1 7. So அப்ப என்ன வருது? 702. ஸோ இந்த வேல்யூ விட இந்த வேல்யூ சின்ன வேல்யூ. அப்போனா இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அப்போ இதை எப்படி எழுதலாம்? 263 ஸ்கொயர்னு எழுதலாமா? டிவைடட் பை எத்தனை டிஜிட் இருக்கு? 8 zeros இருக்கு. அப்போ 4 0 கூட நம்ம ஸ்கொயர் வந்து போடலாம். அப்போ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 263 டிவைடட் பை 10,000 வரும். இப்போ 4 டிஜிட் தள்ளி நம்ம டெசிமல் வச்சிடலாம். 0.0263. ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கொடுப்பாங்க. இதுல வந்து என்ன இருக்காதுன்னா டாட் வச்சு இன்ஃபினிட்டின்னு இருக்கக்கூடாது, இல்லைன்னா டாட் மட்டுமே இருக்கக்கூடாது. எதுவுமே இல்லாம இப்படி கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா இதுக்கு ஃபார்முலா என்னன்னா x பவர் 2 to the power n minus 1 divided by 2 to the power n. ஸோ இதுல x வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த வேல்யூ ரிப்பீட் ஆயிருக்கோ அதுதான் வந்து x வேல்யூ. ஸோ x ஓட வேல்யூ வந்து 2. அந்த வேல்யூ எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ என்னோட வேல்யூ என்னது? 5. ஸோ இப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணலாம். So 2 பவர்ல 2 to the power 5 minus 1 divided by 2 to the power 5. So 2 to the power 5 na enna artham? 2 into 2 into 2 into 2 into 2. So 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. Appo this is equal to 32 minus 1 divided by 32. 32 la 1 போச்சுனா 31. So 31 divided by 32. இதுதான் வந்து இதோட ஆன்சர். ஸோ உங்களுக்கு வந்து டாட் வச்சு இன்ஃபினிட்டி இருக்கக்கூடாது. ஒருவேளை டாட் வச்சு இன்ஃபினிட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் வேல்யூவே. இப்போ 777 போயிட்டு இன்ஃபினிட்டி இருக்கு. அப்போ இதோட வேல்யூ என்னது? 7 தான். ஸோ அதே எக்ஸ் வேல்யூ தான் இதுக்கு ஆன்சரா வந்துட்டு வரும். அடுத்து ஸோ இந்த மாதிரி இன்ஃபினிட்டியில உங்களுக்கு பிளஸ் வச்சு வந்திருக்கும். இப்படி பிளஸ் வச்சு வந்துச்சுன்னா இந்த 12ஓட ஃபேக்டர்ஸ் வந்து என்னன்னு பாருங்க. ஸோ 12 எதெல்லாம் பண்ணா வரும்? 4 3s are 12 தான். அப்புறம் வந்துட்டு 6 2s are நமக்கு 12 தான். பட் இது நம்ம சால்வ் பண்றதுக்கான ஷார்ட்கட் ட்ரிக் என்னன்னா இந்த ஃபேக்டரை நீங்க மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு 1 வந்து வரும். ஸோ 4 minus 3 என்னது? 1. ஆனா 6 minus 2 என்னது? 1 கிடையாது, 4. ஸோ அப்போ இந்த வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அப்போ 4 3 தான் நம்ம கன்சிடர் வந்து பண்ணும். அப்போ இந்த 4 and 3ல கன்சிடர் பண்ணும்போது இங்க பிளஸ் சைன் இருந்துச்சுன்னா அதோட லார்ஜஸ்ட் வேல்யூவை நீங்க எடுத்துக்கணும். ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்னது? 4. ஸோ இந்த ஃபேக்டர் வந்து இந்த டிஃபரன்ஸ் வந்து 1 வர மாதிரி இருக்கிற சம்முக்கு மட்டும்தான் நீங்க இப்படி போட முடியும். ஒரு வேளை வந்துட்டு உங்களுக்கு 1 வந்து வரல, இப்போ இங்க 12 இருக்கிற இடத்துல 3 இருந்துச்சுன்னா 3 1s are 3. இதோட டிஃபரன்ஸ் வந்து 2 வந்துட்டு வரும். ஸோ வேற வழியே கிடையாது, உங்களுக்கு டிஃபரன்ஸ் 1ஏ வராது. அப்போ இந்த மெத்தட் வந்து நீங்க யூஸ் பண்ண முடியாது. அது வந்து நீங்க நார்மலா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி சால்வ் பண்ணி தான் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அடுத்து ஸோ அதே மாதிரி சம்மு, ஆனா இங்க என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. இப்போ 30ஓட ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம்? 6 5s are 30,
இப்போ 6 மைனஸ் 5 என்ன வரும் 1 வந்து வரும். ஆனால் இங்கே என்ன இருக்குது மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இருக்கும்போது என்ன பண்ணோம் நம்ம கிரேட்டர் வேல்யூ கன்சிடர் பண்ணோம். அதுவே மைனஸ் இருந்தால் லெஸ்ஸர் வேல்யூ கன்சிடர் பண்ணோம். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 5. ஸோ இதுவுமே வந்துட்டு அதோட ஃபேக்டரோட டிஃப்ரென்ஸ் வந்து 1 வந்தால் மட்டும்தான் இந்த ஷார்ட்கட் ட்ரிக் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ 1 மைனஸ் root of 9 minus root of 8 இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற சைனோட ஆப்போசிட் சைனை அப்படியே வந்து பிளஸ் ஆர் மைனஸ் வந்து பண்ணுங்க. ஸோ பிளஸ் 8 டிவைடட் பை மறுபடியும் அதே வேல்யூ கூட பிளஸ் ரூட் 8. ஏன்னா இதுவும் கேன்சல் ஆனால் மறுபடியும் அதே வேல்யூ தானே வரும். இப்போ இதை ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ரூட் 9 பிளஸ் ரூட் 8 டிவைடட் பை இது வந்து a மைனஸ் b a plus b ஃபார்முலாவில் இருக்கு. அப்போ என்ன எழுதலாம் நம்ம a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்போ a ஸ்கொயர் என்னது ரூட் 9 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் வந்து ரூட் 8 த ஹோல் ஸ்கொயர். இப்போ மேலே இருக்க 9 நம்ம எப்படி எழுதலாம் 3 ஸ்கொயர்னு எழுதலாம். பிளஸ் 8 வந்து நம்ம ஸ்கொயரில் வந்து எழுத முடியாது. அப்போ 2 into 2 into 2. ஸோ 3 2 நம்ம பண்ணும்போது தான் நமக்கு 8 வந்து வருது. இப்போ இங்கே இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும், ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ 9 மைனஸ் 8 வந்து இருக்கும். ஸோ மேலே இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். 2 2க்கு ஒரு 2 மட்டும்தான் நமக்கு வெளியே வரும். இங்கே 3 இருக்கும். ப்ளஸ் 2 ரூட் 2 டிவைடட் பை 9 மைனஸ் 8 வந்து 1. நமக்கு கொஸ்டினில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரூட் 2ஓட வேல்யூ வந்து 1.414னு கொடுத்துட்டாங்க. ஒருவேளை கொடுக்கலன்னா நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ 1.414 3 plus 8 2 8.2. அப்போ ஆன்சர் என்ன வரும் 5.828 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சம் பார்த்தீங்கனாலே இதோட ஆப்போசிட் சைன் வச்சு மல்டிப்ளை அண்ட் டிவைட் வந்து பண்ணுங்க. ஸோ இதோட வந்துட்டு ஸ்கொயர் ரூட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஸ்கொயர் ரூட்டில் என்னென்ன சம்ஸ் வந்து கேட்பாங்க, இந்த மாதிரிலாம் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கியூபோட ரூட் பற்றியும் நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்டிடியூட் சீரீஸ், ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ் சீரீஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ சோர்ஸாக விஷன் அகாடமியோட யூடியூப் சேனல் அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாமே உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.